ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? தேடி பாத்தீங்களா? எங்கேயும் காணோம். எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவளை வெளியில கார் பார்க்கிங்ல எங்கேயுமே இல்ல. நாவல் அங்க தான் இருக்கோம். எங்க போயிருப்பா? எங்க போறான்னு தெரியலையே. குழப்பமா இருக்கு. ஹரிதாவும் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாளே. மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் இல்ல. கால் பண்ணி பாப்போம். Is currently switched off. Please try again later. ஹரிதாவுக்கு பண்ணி பாப்போம். This number is currently switched off. Please try again later. Your phone switch off வருது. சூர்யாவுக்கு பண்ணோம். டாட், சூர்யா, நந்தினி இப்ப எப்படி இருக்கா? டாட், நந்தினி ஐசியூல தான் இருக்கா டாட். இன்னும் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லல. நானும் ஐசியூக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா, அதை விட இங்க ஒரு விஷயம் நடந்து போச்சுடா. அங்கேயா? என்னாச்சு டாட்? என்ன அங்கிள் ஏதாச்சும் பிரச்சனை பண்றாரா? இல்ல ஆண்டி ஏதாச்சும்? ஐயோ, அவங்க வாயை திறக்கலடா. ஆனா நம்ம சுரேகாவை காணண்டா. என்னது? சுரேகாவை காணுமா? டாடி, ஏதாச்சும் அவ கோச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிருப்பா பாருங்க டாடி. நீங்க வீட்லயே தேடி பாருங்க ஃபர்ஸ்ட். ஐயோ சூர்யா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. சுரேகாவையும் காணோம், கூட ஹரிதாவையும் காணோம்டா. ஓஹோ, அந்த குட்டி சாத்தானையும் காணுமா? அப்படின்னா டாடி, சம்திங் இஸ் ராங் டாட். ஐயோ சூர்யா, அதான்டா எனக்கும் பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. Damn it. டாடி, 100% ஷூர் அதெல்லாம் அந்த குட்டிச்சாத்தனோட வேலையா தான் இருக்கும். சரியான நேரத்துல அவளோட விஷ வேலையை காட்டிட்டா பாத்தீங்களா? டேய், அவ என்னடா பண்ணிருக்க போறா? டாட், எல்லாம் செய்வா டாட். அவ செய்யற ஆளுதான் உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி நந்தினிக்கு ஷாக் கொடுத்து கொல்ல பார்த்தாளே, அந்த இன்சிடென்ட் வேணும்னா நீங்க மறந்துருக்கலாம், இல்ல எல்லாரும் மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்கவே மாட்டேன் டாட். ஐயோ சூர்யா, அவதான் இல்லைன்னு சொன்னாலடா. பின்ன என்ன டாட் இப்படி பேசுறீங்களே? பின்ன எல்லாருமே என்ன தப்பு செஞ்சோன்னு ஒத்துப்பாங்களா? அவ சரியான விஷம் டாடி, சூன்யக்காரி அவ. அவ அண்ணனை நாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம்ல, அதுக்கு பழி வாங்கறதுக்காக குறுக்கு வழியில ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, திருட்டுத்தனமா. டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா சூர்யா. அவங்க 2 பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. அப்போ அவளே தான் டாட். அவதான் சுரேகா கிட்ட ஏதாச்சும் சொல்லி மனசை கெடுத்திருப்பா. அவதான் அவளை கூட்டிக்கிட்டு மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. எனக்கு தெரியும். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது கூட அந்த கிரிமினலோட வேலையா தான் இருக்கும். சூர்யா, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலடா. அப்புறம் டாட், எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. நந்தினிக்கு எவ்வளவு பிளட் போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல டாட். பிளட் தேவைப்பட்டா ஏற்பாடு பண்ணணும். ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நான் கூடவே இருந்தாகணும். இந்த நேரத்துல என்னால அங்க வர முடியாது டாட். நந்தினிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ. ஐயோ இல்ல சூர்யா, உன்னை வர சொல்றதுக்காக நான் கால் பண்ணல. டோட்டலி எனக்கு அப்படியே ஒரே பிளாங்கா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. அவ்வளவுதான் உனக்கு கால் பண்ணப்போ. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? டாட் டாட் டாட், அவளால சுரேகாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. டாட், நீங்க வேணா ஒண்ணு பண்றீங்களா? போலீஸ் கிட்ட போயிடுங்க. உடனே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிருங்க. அவங்க நிச்சயமா அந்த குட்டிச்சாத்தனோட செல்போன் சிக்னலை வச்சு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அவளை.
ஆ சரி சரி ஓகே ஓகே சரி இப்போ நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீ நந்தினி பக்கத்தில் இரு. அவ கண்ணு முடிச்சோன்னே எனக்கு தகவல் சொல்லு. சரியா? ஷோர் டேட். இங்க பாருங்க டேட், கவலையே படாதீங்க டேட், ஒன்றும் ஆயிடாது. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, சரியா? சரிடா. கடைசியில எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குட்டி சாத்தான் நம்ம கிட்டே அவளோட வேலையை காட்டுவான். டாடி, அவளை மட்டும் விடவே கூடாது, புரியுதா டேட்? நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன், நீ பாத்துக்க, சரியா? ஷோர், ஓகே டேட். என்ன சார், என்ன விஷயம்? சார், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க கோர்ட்டுக்கு தான் சார் போகணும். சார், நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சார். கம்ப்ளைண்டா? ஏசி இப்போ வந்துருவாரு, அப்புறம் கொடுங்க. ரஞ்சித், என்னடா இது? ஜோதி, இங்க பேசுறதுக்கு அளவு கிடையாது. ஜோதி நீ வா, கிளம்புங்க. வா போங்க. எதுவா இருந்தாலும் லீகலா பாத்துக்கலாம். ரஞ்சித், கொஞ்சம் பொறுமையா. என்ன சார் இந்த பக்கம் குடும்பத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சார், நீங்க ரஞ்சித்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மண்டபத்துல என் பொண்ணு இவர் பொண்ணு 2 பேரையும் காணும் சார். என்ன சார் சொல்றீங்க? அவங்க எதுக்கு சார் காணாம போனோம்? உங்க பொண்ணுனா கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அந்த பொண்ணு தானே? ஆமாம் சார். கல்யாணம் நின்று போடுறதுல குடும்பமே ரொம்ப அப்செட்ல இருந்தோம். என் பொண்ணு அப்படிதான் இருந்தா. திடீர்னு பார்த்தா அவளையும் காணோம், கூட இருந்த இவர் பொண்ணையும் காணோம். சார், நல்லா தேடி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பார்த்துட்டோம் சார், எங்கேயும் இல்லை சார். அவங்க 2 பேர் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கல்யாணம் நின்று போன துக்கத்துல என் பொண்ணு ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டாலும் என்னன்னு பயமா இருக்கு சார். நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி கோழைத்தனமான முடிவு எடுக்கிறதுக்கு சுரேகா ஒன்னும் கோழை இல்ல. ஏசி சார், அவ கல்யாண பொண்ணு, அவளுக்கு எதுவும் விபரீதமா நடந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க.